மாதவிடாய் வர்றதுக்கு முன்ன நம்ம உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கு எந்த ஹார்மோன் காரணம்? ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன். நமக்கு எக் ரிலீஸ் ஆன பிறகு, ஓவுலேஷன் ஆன பிறகு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஒரு ஹார்மோன் சுரந்து அதுதான் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸை உண்டு பண்ணும். பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, பீரியட்ஸ் டிலே ஆகிடுச்சுன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். பட் அதை தாண்டி பீரியட்ஸ் மிஸ் ஆகிறத தவிர என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அவங்க ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனால் நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு நம்ம அசியூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த தள்ளி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் உமட்டுறது, வாந்தி வர்றது, தூக்கம் நிறைய வருது, ஒரு டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பிரெஸ்ட் எல்லாம் ஒரு ஹெவியாக இருக்குது, பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஒரு மாதிரி ஜீரணமாகலை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ப்ரெக்னன்சி சஸ்பெக்ட் பண்ணி நீங்களே வீட்டில் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஒருத்தவங்க டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் கழிச்சு போவோம், இல்லை ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போய் டாக்டர் விசிட் பண்ணுறேன்றது இப்போ ஒரு காமன் ப்ராக்டிஸாகவே இருக்குது. ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா எப்போ போய் ஒரு டாக்டர் பார்க்கணும்? நீங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிட்டு ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்க்கறது நல்லது. நீங்கள் அந்த முதல் 3 மாதம் சரியாக சாப்பிட முடியாமல் நிறைய பேருக்கு வெயிட் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் முதல் 3 மாதத்தில் குறைஞ்சா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா கரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இருக்கும். அதுக்கு பெரிய நியூட்ரிஷன் தேவையில்லை. உங்களோட ஹெல்த்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நீங்கள் மற்றவங்க ஹெல்த்துக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுறீங்க உங்கள் வீட்டில். ஸோ அதனால் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா பெண்களும் சமம், எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். பெண்மை என்பதே அற்புதமான ஒரு விஷயம். அதை சந்தோஷமாக சரியாக அனுபவிப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் பற்றி தான் பேச போகிறோம். ப்ரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் டைமஸ்டரில் என்னெல்லாம் நடக்கும் அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ப்ரெக்னன்சி தான் அப்படின்றத காமிக்கிற என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் கூட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ்க்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் பாலகுமாரி, மகப்பேறு மருத்துவர், A4 ஹாஸ்பிட்டல்ஸ், வேளச்சேரி. ஸோ அவங்க கிட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைமஸ்டருக்குள்ளலாம் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னன்சி அப்படின்றதுக்கான சிம்டம்ஸே தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு வாமிட்டிங் இருக்குது, சில பேருக்கு வாமிட்டிங் இல்லை. நிறைய பேர் இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? முதல்ல PMS அப்படின்னா என்ன? ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம். மாதவிடாய் வர்றதுக்கு முன்ன நம்ம உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கு எந்த ஹார்மோன் காரணம்? ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன். நமக்கு எக் ரிலீஸ் ஆன பிறகு, ஓவுலேஷன் ஆன பிறகு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஒரு ஹார்மோன் சுரந்து அதுதான் இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸை உண்டு பண்ணும். இதே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் ப்ரெக்னன்சிலையும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் PMS அப்படிங்கிறது ஒரு ப்ரெக்னன்சியோட ஒரு ஏர்லியர் வேர்ஷன் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். பட் ஆனால் ப்ரெக்னன்சி வாமிட்டிங்லாம் PMSல வராது. ஏன்னா ப்ரெக்னன்சி வாமிட்டிங்க்கு காரணமானது பீட்டா HCG அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஸோ அது PMSல இருக்காது. மற்றபடி கொஞ்சம் உடம்பு ஊதின மாதிரி இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, நிறைய தூக்கம் வர்றது, இதெல்லாம் PMSக்கும் ப்ரெக்னன்சிக்கும் சிமிலாரிட்டிஸ். சில பேருக்கு வருது, சில பேருக்கு வராது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்க உடம்பும் தனித்துவம் வாய்ந்தது. அதனால் அதே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிறது வித்தியாசப்படும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, பீரியட்ஸ் டிலே ஆகிடுச்சுன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். பட் அதை தாண்டி பீரியட்ஸ் மிஸ் ஆகிறத தவிர என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அவங்க ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனால் நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது கர்ப்பம்தான். இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு நம்ம அசியூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த தள்ளி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் உமட்டுறது, வாந்தி வர்றது, தூக்கம் நிறைய வருது, ஒரு டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பிரெஸ்ட் எல்லாம் ஒரு ஹெவியாக இருக்குது, பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல,
சாப்பிட்டா ஒரு மாதிரி ஜீரணமாகலை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ப்ரெக்னென்சி சஸ்பெக்ட் பண்ணி நீங்களே வீட்டில் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். யூரின் டெஸ்ட் வந்து பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 5 டேஸ் தள்ளி போகும்போதே கூட நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்போது நான் சொன்ன சிம்டம்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீட்லேயே டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு சொன்னீங்களா மேம்? நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னன்னா, இந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து ரிலையபிளாக இருக்காது, இது வந்து அந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்காது, என்றைக்குமே ஹாஸ்பிட்டல் போய் டேரெக்டாக ஒரு டெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால மேம் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தாலும் ஃபஸ்ட்டு அதே கிட்ட வச்சு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால தவறு ஏற்படுறதில்ல. யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து 1% வந்து அது தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பாக இருக்கிறதுக்குன்னா கர்ப்பம் இருந்தும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1% சான்ஸு. அதே மாதிரி கர்ப்பம் இல்லைன்னாலும் இருக்குன்னு காட்டுறதுக்கும் ஒரு 1% சான்ஸு. கர்ப்பம் இல்லாத போது எப்படி அது காட்டுது, 2 லைன் காட்டுதுன்னா, நம்ம உடம்புல கர்ப்பம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்ஹெச்ன்னு ஒரு ஹார்மோன் வந்து நிறைய இருக்கும். இந்த எல்ஹெச் ஹார்மோனும் கர்ப்பத்துக்கு காரணமான ஹெச்சிஜி ஹார்மோனும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் அந்த எல்ஹெச் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும்போது கர்ப்பம் இல்லைன்னா கூட டிலேட் பீரியட்ஸில் பாசிட்டிவாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யூரின் டெஸ்ட்டு 99% ரிலையபிள். நீங்கள் பண்ணுற அதே டெஸ்ட்டை தான் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறோம். இதில் டவுட் வந்ததுன்னா தான் நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டு பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற டெஸ்ட்டு போகிறோம். இந்த பீட்டா ஹெச்சிஜி வந்து டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லிடும். ஸோ இப்போ ஒருத்தவங்க டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் கழிச்சு போவோம், இல்லை ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போய் டாக்டர் விசிட் பண்ணுறேன்றது இப்போ ஒரு காமன் ப்ராக்டிஸாகவே இருக்குது. ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா எப்போ போய் ஒரு டாக்டர் பார்க்கணும்? நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிட்டு ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்க்கறது நல்லது. ஆனால் இப்போ யூகே மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் ப்ரெக்னென்சியை வந்து நிறைய பேர் நல்லா பிளான் பண்ணி, அதாவது அவங்களோட ஃபிட்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு, அவங்களோட பிளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்தில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறதுனால அவங்கெல்லாம் ஒரு 1 மந்த் தள்ளி வந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊரில் ப்ரெக்னென்சியை வந்து பிளான் பண்ணி பண்ணுறவங்க நாட் ஈவன் 2%. ஓகேவா? ஸோ அதனால் அன்பிளான்டு ப்ரெக்னென்சி நிறைய ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுக்கிறதில்ல. ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம வந்து நம்ம ஊரில் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. குறிப்பாக வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்னுமே பாசிட்டிவ் ஆன உடனேயே போய் பார்க்குறது நல்லது. ஸோ இப்போ பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா உடனே வந்து பார்க்க சொல்கிறீங்க. வாட் இஃப் இப்போ ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரலாம்? என்னென்னா, இந்த தள்ளி வரதுனால எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்தால் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக வலி இருக்கும். 198 பேருக்கு வலி இருக்கும். கர்ப்ப காலத்தில் ஆரம்பத்தில் ஒரு மைல்டு கிராம்ஸ் இருக்கிறது வந்து சகஜம், அது பிரச்சனை இல்லை. பட் அன்யூஷுவலாக பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இமீடியட்டாகவே உங்கள் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. அதில் வந்து பீட்டா ஹெச்சிஜி பண்ணிவிட்டு அப்புறம் வஜைனல் ஸ்கேன் பண்ணிவிட்டு கர்ப்பம் யூட்ரஸில் இருக்கா இல்லை வெளியில் இருக்கா அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 வீக்ஸில் பார்க்கும்போது நமக்கு பேபியோட ஹார்ட் பீட் தெரியாது. அதனால தான் நான் வந்து ரொம்ப அர்லியராக இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் கழித்து போனீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம வந்து பேபி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும், ஹார்ட் பீட் இருக்கான்னு தெரிஞ்சிடும், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதனால் ஒரு 2 வீக்ஸ் கழித்து போகிறது பொதுவாக. பட் உங்களுக்கு அடிவயிறு வலி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் உடனே போகிறது நல்லது. ஸோ இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரத்துக்கு ஏதாவது காரணம் மாதிரி இருக்குமா? எக்டோபிக் ப்ரெக்னன்சி வந்து நிறைய காரணங்களால் வரலாம். ஆனால் எல்லா நேரமும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியுமா அந்த குறிப்பிட்ட ஆளுக்குன்னா சொல்ல முடியாது. இப்போ அந்த டியூபில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது, அதனால் வரலாம். ஏற்கனவே அந்த கருக்குழாய் சொல்லுவோம் இல்லையா, அந்த கருக்குழாய் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது ஆப்ரேஷன் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே அந்த கரு முட்டை சரியில்லை, அது வந்து கொஞ்சம் மெதுவாக நகர்ற கரு முட்டை அப்படின்னு சொன்னால் அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த பெண்ணுக்கு அந்த பர்டிகுலர் நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறது
கஷ்டம். ஸோ இந்த பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தபோது நிறைய பேருக்கு நாஷியஸ் இருக்கும், நாஷியஸாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் சொன்னீங்க. நாஷியஸாக ஃபீல் பண்ணுறாங்க, மார்னிங் சிக்னஸ் இருக்குது, அண்ட் ஃபுட் மேலே கம்ப்ளீட்டாக ஒரு அவர்ஷன் வருதுன்னா அவங்களோட நியூட்ரிஷனல் வேல்யூயும் குறையும் இல்லை மேம்? அந்த டைமில் அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடணும். இந்த ஏதாவது ஒன்றுன்றது ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன், வீட்டில் நீங்கள் தயார் செய்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது. இது வந்து இயற்கையில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இயற்கையை நீங்கள் கண்டதை சாப்பிட்டுடக்கூடாது, ஓவராக சாப்பிட்டுடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த நாசியாவையும் வாமிட்டிங்கும் வச்சுருக்கு. அதுவே ஒரு செக் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கு. நீங்கள் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப, ஏன்னா முதல் 2 மாசத்துல தான் அந்த கரு வந்து உடல் உறுப்புகள்லாம் உண்டாகிற நேரம், ஆர்கனோஜெனசிஸ் சொல்லுவோம். அந்த சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வாத பொருள் சாப்பிட்டோம்னாலும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த முதல் 3 மாதம் சரியாக சாப்பிட முடியாமல் நிறைய பேருக்கு வெயிட் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் முதல் 3 மாதத்தில் குறைஞ்சா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கரு வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இருக்கும். அதுக்கு பெரிய நியூட்ரிஷன் தேவையில்லை. பட் வாந்தி இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டாயம் ஆரோக்கியமான ஏதாவது ஒன்று குறைந்த அளவிலாவது கட்டாயம் சாப்பிடணும், பட்னி கிடக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஏன் மேம்? நான் சொன்னேன் இல்லையா, கரு வந்து ஒரு செல்லுலேருந்து ஒரு மனித உருவாக மாறுது. அந்த உடல் உறுப்புகள் உண்டாகிறதெல்லாம் முதல் 8 வாரத்தில், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பெருசாகும். 12 வாரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற எல்லா நம்ம உறுப்புகளும் ஒரு மினியேச்சர் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த உடல் உறுப்புகள் எப்படி உண்டாகுது? 1 செல் 2 செல் 2 செல் 4 செல் 4 செல் 8 செல் அப்படி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு அது குரூப் பண்ணி கை கால் அந்த மாதிரி ஃபார்மேஷன் வருது. நம்ம ஏதாவது ஒரு பொருள், தவறான பொருள் சாப்பிட்டோம், இல்லை ஒரு தவறான மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த செல் டிவிஷன் இருக்கு இல்லையா, அப்போ பாதிப்பு ஏற்பட்டு குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த முதல் 3 மாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் எல்லாம் வருது இல்லை, மருந்து ஸ்டடீஸ் எல்லாம், எந்த ஸ்டடியுமே ப்ரெக்னென்ட் மதர்ஸில் ஸ்டடி பண்ணி வராது. ஓகே. ஏன்னா புதுசாக ஒரு மருந்து வருது, இது இந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா வானாமா அப்படின்னு எப்படி செக் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து பொண்ணு. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. அதனால் எந்த புது மருந்தும் ப்ரெக்னென்சி டைமில் ட்ரை பண்ணவே மாட்டோம். ஓகே, ஏற்கனவே சாப்பிட்டு ஆக்சிடென்டலாக சில பேர் சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிட்டு அது ப்ரூவ் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை வந்ததில்லை, இல்லை அந்த அனிமல் ஸ்டடீஸ்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ஒரு டெஃபினட்டாக சேஃப்டி ப்ரூவ் ஆன பிறகு தான் ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணுவோம். இப்போ மருந்து மட்டுமே பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியது இல்லை, இன்னும் உணவும் தானே. உணவே மருந்துன்னு சொல்கிறோம்ல, அந்த உணவு வந்து நல்லதும் பண்ணக்கூடியது, கெட்டதும் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் அந்த முதல் 3 மாதம் வந்து உண்ணும் உணவு, அந்த நம்ம சுவாசிக்கிற காற்று, எண்ணும் எண்ணம், நல்ல உறக்கம், செய்கிற வேலை, இது எல்லாமே சரியாக இருக்கணும். ஸோ ப்ரெக்னன்சியோட இந்த ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு டேஸ்ட் பட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது மேம். எஸ்பெஷலி வந்து புளிப்பாக ஏதாவது சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங் வருது. எதனால மேம் இந்த புளிப்பு சுவை மேலே இப்படி ஒரு கிரேஸ் வருது? புளிப்பு சுவை மட்டும் இல்லை, அது புளிப்பு வந்து ஒரு யாரோ ஒன்று ஒரு சும்மா ஒரு வதந்தியை கொளுத்தி போட்ட மாதிரி தான். என்னன்னா முதல் 3 மாதத்தில் சில பேருக்கு வாய் பயங்கர கசக்கும், அந்த எச்சியை கூட முழுங்க முடியாது, அவ்வளோ கசப்பு இருக்கும். அந்த கசப்பை மருந்து மாத்திரை மூலம் மாற்ற முடியாது. அதை மைண்டை டைவர்ட் பண்ணலாம். இப்போ கசப்பாக இருந்ததுன்னா என்னோட உமிழ்நீரை நானே குடிக்க மாட்டேன், துப்பிட்டே இருப்பேன். துப்பினா என்ன ஆகும்? டீஹைட்ரேஷன் ஆகும். அது பண்ணக்கூடாது இல்லை. அந்த மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்ந்தது, துவர்ப்பு சேர்ந்தது, புளிப்பு சேர்ந்தது, இதெல்லாம் வாயில் வச்சு அடக்கிக்கலாம். இப்போ நீங்கள் முதல் 3 மாதத்தில் நிறைய நாசியாக இருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டீங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒமட்டாமல் அந்த கசக்காமல் இருக்கணும்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் ஊறுகாயோ, இல்லை ஒரு மாங்காய் ஊறுகாயோ, இல்லை எலுமிச்சை ஊறுகாயோ, இல்லை நீங்கள் மாங்காயை கூட வாயில் வச்சு அப்படி அடக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மைண்டை டைவர்ட் பண்ணும். அதுக்குள்ளே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிடும். ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் அந்த புளி, இதெல்லாம் புளிப்பெல்லாம் உதவி செய்யும். இந்த இஞ்சி முரப்பான்னு ஒன்று இருக்குன்னு தெரியா, அந்த காலத்தில் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னே இஞ்சி முரப்பா நிறைய வைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இஞ்சி வந்து இந்த நாசியாவை கொஞ்சம் குறைக்கக்கூடியது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதியெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி மரப்பா சாப்பிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த நாசியாவும் பெட்டர் ஆகும்,
கசப்பும் பெட்டர் ஆகும். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவோ மதர்ஸ் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஏர்லி பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ்னால ஏதாவது கான்சிக்வன்சஸ் வந்த மாதிரி ஏதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் சரியான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு முதல் 3 மாதத்தில் அவங்க டாக்டர் கிட்ட வராமல் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட பெரிய பிரச்சனை வராது. ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லே இல்லாதவங்க, அவங்க வரல, சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு, பிபி இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே பிபிலாம் ரொம்ப ஜாஸ்தியாகி அதை கண்ட்ரோலுக்கே கொண்டு வரல, இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் கர்ப்பமும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நல்ல ஆரோக்கியமான ஒரு பெண்மணி முதல் 3 மாதம் நான் கர்ப்பன்னே தெரியல, அதனால் நான் டாக்டர்கிட்ட வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை தவிர பெரிய அளவில் அவங்க வராததுனால பாதிப்பு வர்றது கிடையாது. ஸோ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து பிரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிற சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு நீ காமனாகவே இருக்கு. இதில் எஸ்பெஷலி சொல்ல போனால் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது, இதெல்லாம் எதுக்கு மேம் எடுத்துக்கணும்? இது எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியா? இந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறது வந்து ஒரு பி வைட்டமின். ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது என்னென்னா, நியூரல் டியூப் டிஃபெக்ட், அதாவது பேபியோட முதுகில் சில ஓட்டைகள் இல்லை டிஃபெக்ட் வர்ற ஒரு கண்டிஷன். இது வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்தால் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப சீப்பான மாத்திரை, ஹார்ம்லெஸ்ஸான மாத்திரை. நம்ம சாப்பிட்ற காய்கறி பழங்கள்லாம் இருக்குது. நீங்கள் காய்கறி பழங்கள்லாம் ஒழுங்காக சாப்பிடாம என்ன பண்ணுறது, சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக கட்டாயம் இந்த ஃபோலிக் ஆசிட் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இது ஒரு ஒரு சின்ன மாத்திரை, சீப்பான மாத்திரை, ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்க வல்லது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கிறது நல்லது. முதல் 3 மாதத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுப்போம். இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து கர்ப்பம் ஆன பிறகு எடுத்துக்கிறது வந்து இந்த நான் சொன்ன அந்த டிஃபெக்ட், நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்கிறோம்ல, அதை ப்ரிவென்ட் பண்ணாது. ஏன்னா நியூரல் டியூப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓவுலேஷன் உண்டாகி இம்ப்ளான்டேஷன் நடக்குது இல்லை, பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்ப்பம் ஆகணும்னு பிளான் பண்ணி யார் வந்தாலும் நாங்கள் இந்த ஃபோலிக் ஆசிடை கொடுக்குறோம். அதுக்கு இன்னொரு வேலை வந்து ஃபோலிக் ஆசிடுக்கு இருக்கிறது வந்து அனீமியா ப்ரிவென்ஷன். சரியா? இந்த அனீமியா வந்து அனீமியாங்கிறது ரத்த சோகை. ரத்த சோகைக்கு வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினும் ப்ளஸ் அயன் டேப்லெட், அயன் சத்தும், இரும்பு சத்தும் பி காம்ப்ளெக்ஸ் சத்து ரெண்டும் தேவைப்படும். ஸோ அதில் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு 3 மாதம், முதல் 3 மாதத்தில், இது ஆக்சுவலாக முதல் 3 மாதத்தில் கொடுக்கறது அனீமியா ப்ரிவென்ஷனுக்கு தான் உதவி செய்யும். நியூரல் டியூப் டிஃபெக்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யாது. அது வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னே எடுத்துக்கிறது தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே மேம், அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் வந்து இட்ஸ் வெரி மச் ரிலேட்டட் டு விமென் அப்படின்றதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு சின்ன கதை, ஒரு உங்களோட சஜஷன் டு ஆல் உமன் அவுட் தேர்னா என்ன மேம் சொல்லுவீங்க? பெண் வந்து ஒரு சக்கரத்தில் அச்சாணி மாதிரி, குடும்பத்தோட அச்சாணி அவ தான். அவள் வந்து அவளோட ஹெல்த்துக்கு மட்டும் காரணம் இல்லை, அவளோட ஹெல்த்து, அவளோட குடும்பத்தோட ஹெல்த்து, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட அடுத்த தலைமுறையோட ஹெல்த்து அவள் கையில் இருக்குது. ஸோ அது வந்து அதிக பொறுப்பு வேணும் நமக்கு. இப்போது என்னோட ஆசைக்கு, என்னோட இஷ்டத்துக்கு நான் சாப்பிடுவேன்றதை விட என்னோட ஆரோக்கியத்துக்கு, என்னோட குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு, என்னோட குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நான் வந்து சரியாக சாப்பிடணும், சரியாக எக்ஸசைஸ் செய்யணும், சரியாக தூங்கணும், என்னை நானே பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களோட ஹெல்த்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க ஹெல்த்துக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆகுறீங்க உங்கள் வீட்டில். ஸோ அதனால் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா பெண்களும் சமம், எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். பெண்மை என்பதே அற்புதமான ஒரு விஷயம். அதை சந்தோஷமாக சரியாக அனுபவிங்க.